குளிச்சு குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ளாட்டில் இருக்க ஒரு பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். சடனாக மார்னிங் தான் இன்வைட் பண்ணாங்க. ஸோ கிஃப்ட்ஸ்லாம் பெருசாக எதுவும் வாங்க முடியல. ஸோ பிளிங்கிட்லேருந்து ஒரு கலரிங் புக் மட்டும் வாங்கிட்டோம். ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு நேராக மேலே தான் அவங்க வீடு. ஸோ வந்துட்டு நானும் மகிழனும் ஒரு ஈவினிங் ஒரு 7:30 அப்படின்ற டைமில் அவங்க டேடி வந்ததுக்கப்புறம் கிளம்பினோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வீட்டிலே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன். இந்த பையன் வந்து மகிழன் கூட விளையாடுறதுக்காக வீட்டுக்கு வருவான் அடிக்கடி. இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறனால லீவ் டேஸில் மட்டும் தான் வீட்டுக்கு வருவான். பட் நல்லா மகிழனும் அவனும் வந்து நல்ல கம்பெனிஸ் நல்லா விளையாடுவான். சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. இதில் வேறு லைட்டு டிஜே இதெல்லாம் பார்த்தது பயங்கர சந்தோஷம். மகிழனுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணான். அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய குழந்தைங்க வரனால நல்லா என்கேஜாக வச்சுருக்கணும் அப்படின்றக்காக நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் சாக்லேட்ஸ், கேக், ஸ்வீட்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ், வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ சாக்லேட்லேருந்து கேக்லேருந்து எல்லாமே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணால் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டுக்காக வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கும்போதே கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி இதை கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. பாய்.